தூய மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 13, திருவசனங்கள் 44 தொடக்கம் 52 வரை. அக்காலத்தில் இயேசு மக்களை நோக்கி கூறியது: ஒருவர் நிலத்தில் மறைந்திருந்த புதையல் ஒன்றை கண்டுபிடித்தனர். அவர் அதை மூடி மறைத்துவிட்டு மகிழ்ச்சியுடன் போய் தமக்குள்ள யாவற்றையும் விற்று அந்த நிலத்தை வாங்கினார். விண்ணரசு அப்புதையலுக்கு ஒப்பாகும். வணிகர் ஒருவர் நல்ல முத்தை தேடி செல்கின்றார். விலை உயர்ந்த ஒரு முத்தை கண்டுபிடித்தவுடன் அவர் தமக்குள்ள யாவற்றையும் விற்று அதை வாங்கிக் கொள்கின்றார். விண்ணரசு இந்நிகழ்ச்சிக்கும் ஒப்பாகும். விண்ணரசு கடலில் வீசப்பட்ட எல்லா வகையான மீன்களையும் வாரி கொண்டு வரும் வலைக்கு ஒப்பாகும். வலை நிறைந்தும் அதை இழுத்து கொண்டு போய் கரையில் உட்கார்ந்து நல்லவற்றை கூடையிலும் சேர்த்து வைப்பார், கெட்டவற்றை வெளியே எறிவார். அவ்வாறே உலக முடிவிலும் நிகழும். வானதூதர் சென்று நேர்மையாளர்களிலிருந்து தீயரை பிரிப்பர். பின்னர் அவருக்குள் தீக்குறையில் தள்ளுவார். அங்கே அழுங்கையும் அங்கலாய்ப்பும் இருக்கும். அவற்றை எல்லாம் புரிந்து கொண்டீர்களா என்று இயேசு கேட்டார். அவர்கள் ஆம் என்றனர். பின்னர் அவர், ஆகையால் விண்ணரசு பற்றி கற்றுக்கொண்ட எல்லா மறைநூல் அறிஞரும் தமக்குள் கரு ஊலத்திலிருந்து புதியவற்றையும் பழையவற்றையும் வெளிக்கொண்டு வரும் வீட்டு உரிமையாளர் போல் இருக்கின்றார்கள் என்று அவரிடம் கூறினார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ்.